Recording in progress. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க சார்? 35 ஆயிடுச்சு. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கும் உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேத்து கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேட்கலாம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தந்திரா கிளாஸ் போயிருக்கு. அதுல என்ன டவுட்ஸ் இருந்ததுனாலும் நம்ம மகேஷ் சார்ட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நேத்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. அக்குபஞ்சர், அதாவது நம்ம எப்படி நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது அதுல இருந்து ரொம்ப நல்லா கத்துக்க முடிஞ்சுச்சு. கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மகேஷ் சார் கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாங்க சார். ஓகே ஓகேங்க. ஓகே, தேங்க்யூமா. நேற்று நம்ம இல்ல போதும் சார், நம்மளே நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் எல்லாருமே டெய்லி. சரி, ஓகே. அதனால இப்ப நம்ம நேற்று வகுப்பு முந்தா நேற்று வகுப்பு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அங்க கேட்க முடியாதது, சிலர் இன்னைக்கு கூட காலையில மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அங்க பேச முடியல அப்படின்னு கூட சில தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசலாம், இல்லாட்டா கேஸ் ஸ்டடி ஏதாச்சும் எடுத்து கூட பேசலாம். இன்னைக்கு 2 நாள் நம்ம வகுப்பு அதுல பிஸியா இருந்தோம், எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ அடுத்த நாளே மண்டே நம்ம ரெகுலர் ஷெட்யூல் இருக்கிறதுனால அதையும் இது பண்ண முடியாதுங்கனால இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலான்ட்டு தான் இன்னைக்கு போர்ஷன் சிம்பிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். பட் பயனுள்ளதா பயன்படுத்திக்கலாம் நம்ம கண்டிப்பா வழக்கம் போல. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, அல்லது அதுல நேற்று சில முரண்பாடுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் நம்ம இப்ப இங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த செஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அர்ச்சனா மேடம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேள்வி அங்கிருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்ப இந்த நேச்சர் கியூரு, நேச்சுரோபதியில எல்லாம் ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாங்க. இப்ப நம்ம அக்யூபங்க்சர்லயும் ஸ்பிளீன் எனர்ஜிக்கு ஃப்ரூட்ஸ் சொல்றோம். பட் அக்யூபங்க்சர்ல அறுசுவை உணவு நம்ம எல்லா சுவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா அங்க இந்த ரா வெஜிடபிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எப்படி சார்? அந்த ரா வெஜிடபிள் ஏதாவது ஒரு மீல் ஃபுல்லா சமைக்காத உணவு சாப்பிடும்போது, இப்ப அவரு சொன்ன கேஸ் ஸ்டடி மாதிரி பார்த்தா ஸ்பிளீனுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா சார்? இல்ல, ரா வெஜிடபிள்ல ஸ்பிளீன் டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாருங்களா? ரா வெஜிடபிள்ஸ் இல்ல ஃப்ரூட்ஸ். இப்ப அவர் சொன்னாரு இல்லையா, அவர் ஒரு விஐபி பேஷண்ட் ட்ரீட் பண்ணாரு. அவங்க ஃப்ரூட்ஸ் கண்டினியூஸா 25 days சாப்பிட்டதுனால ஸ்பிளீன் ஃபுல்லா எனர்ஜி போயிடுச்சு. இப்போ பொதுவா நம்ம இதுலயே நிறைய பேருமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா ஃப்ரூட்ஸ் பேசிக்கா உடம்புக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் 2 வாரம் பழங்களாவே சாப்பிட்டீங்க சொன்னா, அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது இவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கணும் சொன்னா, ஃபுல்லா உட்கார்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், சன்லைட்ல படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்தாங்கன்னா உடம்புல நடக்கிற மாற்றம் வேற. எல்லா வீட்டு எல்லா நார்மல் ரொட்டீன் ஒர்க்கும் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்ப இவங்களோட உடம்புல நடக்கிற மாற்றம் வேற. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிளீன் பண்றோம் அப்படிங்கறது ஒரு பார்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ கிளென்சிங்க்கு ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், சந்தேகம் கிடையாது. பட் நம்ம கிளாஸ்ல குமார் சார் பேசும்போது சொல்லுவாரு, கிளென்சிங்ல எது கிளென்சிங் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு உடம்புல டயர்ட் ஆகுற மாதிரி ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா அது தப்பான கான்செப்ட். நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டே இருக்கிறேன், உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஆனா கிளென்சிங் நடந்துட்டு இருக்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது தப்பு.
அதாவது பொதுவா வந்து நம்ம இயற்கை வைத்தியம் புக்ல தமிழ்வாணன் அவர் அழகா சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து நேச்சுரல் டயட்டுக்கு போகும்போது, எப்பவுமே நேச்சுரல் டயட்டுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கைட்லைன்ஸ் வாங்கிட்டு போங்க. நீங்க வந்து புக்ல எழுதுனதோ சொன்னதையோ கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு இயற்கை வைத்தியத்துல ஒரு கோடு ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தை. அப்ப வந்து ஃப்ரூட் டயட் அப்படிங்கிறது சிம்பிளா வந்து பிளெண்டா நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப நம்ம பல்ஸ் பாக்குறோம், ஸ்டொமக் பல்ஸும் வீக்கா இருக்கு, ஸ்பிளீன் பல்ஸும் வீக்கா இருக்குது அப்படின்னா முதல்ல ஸ்பிளீன் ஆட வைக்கிறதுக்கு அசை வைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 2 நாள் காலையில எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. வெளியே எங்கேயும் போகாம இருக்கிறாங்க, ஒரு நாள் மட்டும் ஃப்ரூட் டயட்ல இருக்கிறாங்க, ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு அதுக்கு முந்தின இருந்த உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டு மற்றதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்கள டயர்ட் ஆகாமயே வச்சுக்கும், தாராளமா அவங்க இருந்துக்கலாம். பட் இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் வேலையும் செஞ்சாங்க சொன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருக்கிற பர்பஸே இருக்காது. நம்ம ஃப்ரூட் கொடுக்குற பர்பஸ் என்னன்னா ஸ்கிரீனை வந்து வேகமா ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்காக கொடுக்குறோம். அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யக்கூடாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எப்பவுமே புரோட்டீன் வேணும், அயன் வேணும், கால்சியம் வேணும், பர்டிகுலரா ஃபேட் வேணும். இப்ப இவங்க ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் எதுவுமே இல்லாம பழைய ஸ்டாக் இருக்கு உடம்புல, அந்த ஸ்டாக் எல்லாம் எடுத்து வச்சு செலவு பண்ணிடுவாங்க. வேலை செய்யறங்கிற பேர்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்பிளீன் தான் எல்லாத்தையும் கேர் எடுத்து எல்லாத்துக்கூடான சப்போர்ட் அவர் பண்ண வேண்டி வந்துடும். அதான் லிவரோட ஒர்க்கு, ஹார்ட்டோட ஒர்க்கு எல்லாத்துக்கும் இவர் தான் சப்போர்ட்டிங் ஏஜென்ட்டா மாறிடுவாரு. அப்போ இவரோட எனர்ஜி அதிகமா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்துல இவங்களுக்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது வாமிட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேஷண்ட் பார்த்துருக்குறாங்க. வாமிட் வர ஆரம்பிச்சு கடைசியில் சாப்பாட்டை ஏத்துக்க முடியாத மாதிரி ஆயிடும். ஆனா இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து லைஃப் லாங்க கண்டினியூ பண்ண முடியுமானா முடியாது. அப்ப வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கொடுக்கலாம், ஒரு பிரேக் விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க. மேபி கிளன்சிங் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா ஆயிட்டு போதுமே. பட் பேஷண்ட் படுக்க வைக்க வேண்டியது இல்லை நமக்கு. அதே மாதிரி ரா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரா வெஜிடபிள் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க அந்த வெஜிடபிளை முழுங்கவே முடியாது. ரா வெஜிடபிள் வந்துட்டா அதுவே நீங்க பாயில் பண்ணாலோ சமைச்சிட்டீங்கனாலோ நீங்க வந்து கண்டிப்பா முழுங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அப்ப அந்த ஒரு தேங்காய் சில்ல கொடுத்து நீங்க வந்து மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்லி யாருக்குமே சொல்லி தர வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த மெல்ற டைம் அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு நேரம் மெல்லணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நெல்லிக்காயில இதே ஃபார்முலா அவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு சமைச்ச உணவு சாப்பிடும்போது அந்த மாதிரி மென்னு சாப்பிட்டு சொல்லும்போது ஐயோ அது எப்படி மெல்றது அப்படிங்கிறது வருது. அப்ப ரா வெஜிடபிள் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் எல்லாமே டெம்பரரியா கொடுத்து கொடுத்து அவங்கள ரெடி பண்ணலாம். ஏன்னா லைஃப் லாங் ஃபுல்லா அப்படி இருக்க முடியாதுங்கிறனால சமைச்ச உணவு இடையில அப்பப்ப அவங்க சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. ரொம்ப பெட்ரிடனா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லலாம். ஒரு நாள் அல்ல 2 நாள் ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லிட்டு திருப்பி வந்து சூப் ஐட்டத்து மூலமா அவங்க உணவுல கொஞ்சம் கார சுவையும் சேர்த்துட்டு வரணும். ஏன்னா அப்பதான் பிரீத்திங் வந்து நமக்கு நேற்று சொன்னார் இல்லைங்களா, சி எனர்ஜி சொல்லிட்டு அது வந்து நம்ம ப்ராசஸிங் எனர்ஜியா மாறி அப்புறம் கம்பைன்ட் எனர்ஜியா வருதுன்னு எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. ஸோ அந்த எனர்ஜி சப்போர்ட்டுக்கு எல்லாமே நமக்கு வந்து லங்ஸோட ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அப்ப 2 நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் உடனே வந்து கொஞ்சம் கார சுவை இருக்கிற மாதிரி இது சூப் எடுத்துட்டு வந்தாங்கன்னா பெரிய உடம்புல வந்து என்ன சொல்றது படுக்கையில போய் படுத்து கிளென்ஸ் பண்ற அளவுக்கு போக மாட்டாங்க. அதனால நீங்க ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க, ஷார்ட் பீரியட் கொடுங்க. அதே ஃபுட்ல வந்து காலை சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஓகே. அது நமக்கு ஸ்பிளீன் ஆக்டிவேட் பண்றோம், பின்னாடி ஃபுட்டு கொடுத்துறோம். ஸோ ப்ராசஸ் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறும் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது லாங் பீரியடுக்கு பண்ண வேண்டாம். நாட் ரெக்கமெண்டட். அது இப்ப ஒருத்தர் பேஷண்ட் வர்றாங்க ட்ரீட்மெண்ட்க்கு, நம்ம கூட டிராவல் பண்றாங்க, ஹீல் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் சிட்டிங்ஸ் தேவை இருந்தா வாங்க, தேவை இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன் சொல்றது வந்து ஒருவேளை பழம் எடுத்துக்கோங்கிறது சொல்லலாம் இல்லைங்களா? இல்ல ஒரு வேளை கூட வேண்டாம்மா, ஏன்னா அவங்க எல்லாரும் வெளியே வேலைக்கு போறாங்க இல்லையா. அப்போ ஒருவேளை கொஞ்சம் பழத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போங்கன்னு சொல்லலாமா சார்? ஃப்ரூட்ஸ் பாதி எடுத்துட்டு பாதி வயிற்றுக்கு சாப்பிட சொல்லிடுங்க. ஆமா அதை எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்ப ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி காலை ஒரு வேளை பழம் சாப்பிட்டுட்டு பழம் 50% சாப்பிட்டுட்டு உங்க ஃபுட் எடுத்துக்கோங்க சொல்றீங்க. ஒரு 2 நாள் எனக்கு எடுக்க முடியாத சூழல், எங்கேயாச்சும் நான் வெளியே டிராவல் பண்ண எடுக்க முடியல அப்படின்னா அவங்களே அவங்களோட பவல் மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க சொல்லுங்க.
காலையில எனக்கு மோஷன் போறதுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படி ஃபீல் பண்ணா அன்னைக்கு மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. அந்த ஒன் டே மட்டும் எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்தோம்னா அந்த வயிற்றுல கொஞ்சம் டைஜஷன் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து கொஞ்சம் சூப்போட வால்யூம் அதிகப்படுத்த சொல்லுங்க. ஸோ ஃபுட்டோட வால்யூம் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மோஷன் ஃப்ரீ ஆயிடும். ஒன்ஸ் மோஷன் ஃப்ரீ ஆச்சுன்னா அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே சார். சார் கண்மணி சுப்பு சார் கிளாஸ் வந்தப்ப அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா சைனீஸ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரெடிஷன்ல வந்து ஹாஃப் குக்டாக சாப்பிடுவாங்க. ஆமா, ராவா எடுக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஈவன் எடுக்க வேண்டியது இருக்குன்னா கூட அதுல சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லது. அது அதாவது சைனீஸ் இல்ல சார், சைனீஸ் மெடிசன்ல ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபார்முலா வந்து டிசிஎம் மெத்தடு. டிசிஎம் மெத்தட்ல வந்து அவங்க அப்ளை பண்றது 2 தியரி மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு வந்து 5 எலிமெண்ட் தியரியும், அப்புறம் இன்னொன்னு வந்து இன்யாங் தியரியும் எடுத்துக்கிறாங்க. இந்த 5 எலிமெண்ட் தியரி ஆகட்டும், இன்யாங் தியரி ஆகட்டும், இங்க வந்து ஃபாஸ்டிங்கிற கேஸ் வந்து கிடையாது. ஃபாஸ்டிங் வந்து எங்க கொண்டு வர்றாங்க சொன்னா நேச்சுரல் நம்ம கழிவு நீக்க தத்துவம். இவரு டாக்டர் பத்மூர் கழிவு நீக்க தத்துவம் அந்த எலிமினேஷன் தியரிங்கிறது நம்ம அங்கதான் கொண்டு வந்து சேர்த்தோம். அது வந்து ஃபுல்லா நம்ம டிராப் பண்ணது வந்து இதுல இந்த நேச்சுரோபதியில இருந்து எடுத்தது. சாரி, டாக்டரோட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல வரும்போது இந்த எலிமினேஷன் பார்ட் வந்து நிறைய பார்த்தனாலதான் கழிவு நீக்க தத்துவத்தை அவர் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளோட சிலபஸை நம்ம ரெடி பண்ணோம். அப்ப கழிவு தூக்கி நீக்கம்ங்கிறத பண்ணும்போதே எக்ஸ்பர்ட்டோட கைட்லைன்ஸ் வாங்கிட்டு பண்ணணும். இப்ப அவங்க வந்து ஏன் அந்த கழிவு நீக்க தத்துவம் அவங்களுக்கு தேவைப்படலைன்னா, இவர் பாலாஜி சார் சொன்ன மாதிரி அவங்க ஃபுட்டு எல்லாமே நீங்க சூ பண்ணாம சாப்பிடவே முடியாது. எல்லாமே வந்து பாதி ஹாஃப் பேக்கிங்கா தான் இருக்கும். ஓகே, சாரி, அது கால் வந்துச்சு. ஈவன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வேகமா பர்ன் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது அதை சொல்லுவாங்க அவுட்டர் கோட்டிங் மட்டும் வெந்துடும், இன்னர் கோர் வந்து வேகாம இருக்கும். அப்ப வந்து நீங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படின்னா அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது, மென்னுதான் சாப்பிட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, ஃப்ரைட் ரைஸ்ல வந்து யாருமே வந்து சாஸ் ஊத்துறது வந்து அவங்க பேட்டர்னே கிடையாது. நம்ம சாம்பார் ஊத்தி பழகினவங்க என்ன பண்றோம், அதே மாதிரி சாம்பாருக்கு போல இப்ப சாஸ் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறோம். அப்போ அது வந்து பர்பஸ் இருக்காது. அதே மாதிரி நார்த் இந்தியனோட சப்பாத்தி எடுத்துக்கிட்டா அவங்க வச்சுக்கிற கிரேவி வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அந்த புஜ்ஜி சொல்ற மாதிரி ஒரு ட்ரையா இருக்கும் பொதுவா. அதாவது எல்லா காயும் இருக்கும், அந்த காய் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். சப்பாத்தியும் ட்ரையா இருக்கும், அந்த சாப்பிடக்கூடிய அந்த மெட்டீரியலும் ட்ரையா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, நல்லா மென்னு சாப்பிடாம உங்களுக்கு சப்பாத்தி வயிற்றுக்குள்ள போகவே போகாது. அந்த ஃபுட்டுக்கு அவ்வளவு சூப் பண்ணி ஆகணும். அவங்க அந்த பேட்டர்ன்ல இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், சப்பாத்தி அங்கிருந்து எடுத்துட்டோம், சாம்பார் சவுத் இந்தியால இருந்து எடுத்துட்டோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஊற வச்சு அப்படியே திருப்பி முழுக ஆரம்பிச்சிடறோம். இதுதான் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ல வந்து நடக்கிற சில சில தவறுகள். அதனால வந்து டிசிஎம் மெத்தட்ல தான் இப்ப நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. டிசிஎம்ல வந்து ஃபாஸ்டிங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. அவங்க சொல்லுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது அட் எனி காஸ்ட் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா நம்ம வரும்போது என்ன சொல்றோம், பசி வரும்போது சாப்பிடுங்க அப்படிங்கிறது வந்து இந்த நேச்சுரோபதியோட கழிவு நீக்க தத்துவத்தில் இருக்கிற ஃபார்முலா தான் அந்த அது. அதனால நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்றதுனால பசி வந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனா வெறும் கிளென்சிங் பண்றேங்கிற பேர்ல ஒரு ஃபுட்டுல மட்டும் அவ்வளவு பிளாக் பண்ணிட வேண்டாம். ஃப்ரூட்ஸ் பிடிக்கலன்னா டக்குன்னு பரவாயில்ல பிரேக் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 நாளைக்கு சூப்போ அல்லது ஃபுட் எடுத்துக்கோங்க, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஃப்ரூட்ஸ் ஆரம்பிச்சுக்கோங்க சொல்லுங்க. ஒரு வேளையில பாதி மட்டும் சாப்பிட சொல்லுங்க. அப்போ அவங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. சோ வேற அது ஓகே நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு என்ன டீடைல் தேவைன்னா சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்ப நேச்சர் கியூர் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்னு அட்டெண்ட் பண்ணேன் சார். அதுல என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கன்னா காலையில மோனோ ஃப்ரூட் சாப்பிட சொல்றாங்க சார். வயிறு நிறைய ஏதாவது ஒரு பழம் சாப்பிட சொல்றாங்க. லஞ்சுக்கு வந்து ரா சாலட் சாப்பிட சொல்றாங்க. அந்த ரா சாலட்ல ஏதாவது ஒரு ஃபேட் இருக்கணுங்கிறாங்க. ஒண்ணு தேங்காய் துருவல், இல்லைன்னா ஊற வச்ச பாதாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேட்டோட காய்கறியும் கொஞ்சம் கொத்தமல்லி அதெல்லாம் சாப்பிட சொல்றாங்க. நைட்டு சமைச்ச உணவு சாப்பிட சொல்றாங்க. இது என்ன பண்ண சொல்றாங்கன்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது,
இதுதான் வந்து ரெகுலர் லைஃப் ஸ்டைலே. அந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணுனா லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? இல்லம்மா, அதான் இது வந்து நீங்க ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற சினாரியோல அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கறத பாருங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ரா வெஜிடபிள் சாலட் பண்ணி மதியானம் சாப்பிடுறது அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா செய்ய முடியும் மனசு வச்சா. வெளி வேலைக்கு போறவங்க இல்ல கட்டட வேலைக்கு போறாங்க இல்ல வேற ஏதோ பண்ண நார்மலா கொஞ்சம் முடியாது, ஹார்ட் பிசிக்கல் லேபர் பண்ண முடியாது. ஆனா டயட் பிளான் வந்து மேட்ச் ஆகாது இல்லைங்களா? அப்ப அவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா நீங்க எப்படி இந்த டயட் பிளான நம்ம கொடுக்க முடியும்? அவங்களுக்கு என்ன அங்க ஹோட்டல்ல கிடைக்குது அதானே சாப்பிட்டுட்டு வேலை செய்வாங்க. அது கரெக்ட். பட் எனக்கு பர்சனலா இப்ப நான் வந்து காலையில நேரத்துல பேஷண்ட் பாக்குறேன், அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டேன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா தான் இருக்கேன், வீட்டுல வேலை மட்டும்தான் இருக்கு. நைட்டு சமைச்ச உணவு ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டேன்னா இதனால அவரு நேத்து டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது டாக்டர் முத்துக்குமார் சொன்னதுல ஏதாவது முரண்பாடு வருங்களா? இல்ல முரண்பாடு இல்லம்மா. அதுதான் நீங்க இப்ப காலையில ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, மதியானம் வந்து வெறும் வெஜிடபிள் எடுத்துக்கிறேன், சாலட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் மோஷன் எப்படி போடுங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பவுல் மூவ்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும், இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கோங்க. அன்னைக்கு உங்களோட நேச்சுரல் ஒர்க்ல வேற ஏதாவது சப்போஸ் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் அதிகமா பாத்துட்டீங்க, அப்ப அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் மோஷன் போகும்போது இதே ஃபுட்டுக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி காமிக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் இன்சஃபிஷியன்ட் ஏதோ ஒரு இடத்துல இன்சஃபிஷியன்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க, அதை மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. இந்த டயட் ஃபாலோ பண்ணா மோஷன் வந்து ரெகுலர் ஃபுட் சாப்பிடுறதை விட ஃப்ரீயா இருக்கு சார்? இருக்குன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு கொண்டு போகணும், தப்பு இல்ல. ஓகே ஓகே, கொண்டு போங்க. அது ஒரு த்ரெஷோல்டு போய் நின்னுடும், நீங்க என்ன பண்ணாலும் நின்னுடும், ஒரு கட்டத்துல மாத்ததான் செய்யும். அப்ப மாற உடம்பு ட்ரை பண்ணும்போது நீங்க மாத்தேன்னு சொல்லி நீங்க பிடிவாதமா நிக்க வேண்டாம், நீங்க விட்டு கொடுத்துருங்க, உடனே மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, புரியுது சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வேற யார் இருக்கிறாங்க? ரவிச்சந்திரன் நீங்க பேசுங்க. ரவிச்சந்திரன் சார். ராஜலட்சுமி நீங்க பேசுங்க. ராஜலட்சுமி கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க மேம். கேக்குதுமா, கேக்குதுமா, கேக்குது மேம். மைக் மியூட்ல இருக்குங்க மேம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்க மேம், பேசுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். அவரு அந்த தோல் வியாதி பத்தி சொன்னதெல்லாம் கொஞ்சம் புது ஒரு வியூல இருந்தது. நல்லா இருந்தது. ஸ்பீச் விட்டு விட்டு வருதுமா, யாரோ இடையில மைக் ஆன்ல இருக்கா? டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது வாய்ஸ்ல. வேற யாராச்சும் சேனல் இருக்காங்களா? இல்ல, கொஞ்சம் எல்லாருமே வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க சார், அதனாலதான் சார் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க இது ஹோஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்கம்மா. ஆஃப் பண்ணி விட்டுருங்க மேம். ஹோஸ்ட் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு தெரியாது, அது பண்ணா சரியாயிரும். பண்ணிட்டு நீங்க மியூட் பண்ணிட்டு அவங்க ஒருத்தர் மட்டும் பேசுற மாதிரி பாத்துக்கோங்க ஹோஸ்ட். ஹலோ சார், பேசலாமா? பேசுங்க, கேக்குது மேடம். சார், அந்த முகதிக்கம் பத்தி ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும், அந்த கிட்னி பத்தி சொன்னதெல்லாம் கொஞ்சம் புதுவா நல்லா புரிஞ்சுதுங்க சார், நல்லா இருந்தது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோங்க சார், இல்ல எமர்ஜென்சி ஒரு இதுனா ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம போறோம். சார்பனையில வந்து ரெகுலரா கொடுக்குறாங்க, ஒரு 20 days 30 days கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம பாடி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்கு போகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அதாவது ஒரு டியூரேஷன் நம்ம கொடுக்கலாம் சார் உடம்புக்கு, நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. இல்ல, அது டாக்டர் சொல்லும்போது 2 விஷயத்தையும் ஒன்னாவே சொன்னாரு உங்கள்கிட்ட.
அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதான் சொன்னார்ல, ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாரு. முட்டை எடுத்து வாயில ஊத்திட்டு கையெழுத்து ஆர்ம்ஸ் வந்துருச்சா பாக்குற மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவ்வளவு அவசர கதியில இருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து அப்படி வர சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அதுதான் புரியுது. உண்மை. அது ஆஹ் புரிஞ்சுது. அதனால வந்து டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டைம் ரெகு கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். பட் அது அவங்க மென்டலா அந்த மாதிரி செய்யும் போது அந்த பீப்புளுக்கு வந்து என்னன்னா, நான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ம், ம். சரிங்க சார். ஹலோ? சொல்லக்கூடிய மனம் வந்து என்ன பண்ணுன்னா அமைதி அடையுது. அதனால ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அதே கண்டென்ட்ட நீங்க உங்க பேஷண்ட்ட பேசிட்டு 1 வாரத்துக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா இருக்கும். நீங்க 1 வாரம் கழிச்சு வாங்க, இல்ல 3 நாள் கழிச்சு வாங்க சொன்னாலும், அவங்களோட ம். எண்ணம் அதே மாரி அமைதி அடையும். அமைதி அடைஞ்சா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இன்னும் அமைதி அடையணும். அவ்வளவுதான் கான்செப்ட் அதுல. நீங்க 3 ஓ நாளைக்கு ஒரு தடவை தர்றீங்களா, 30 நாளைக்கு ஒரு தடவை தர்றீங்களாங்கிறது கிடையாது. அவங்க சரிங்க. இன்னும் வீக் ஆகும். திருப்பி கொஞ்ச நாள்ல ஒரு வாரத்துல குழப்பம் வந்துருவாங்க. அப்ப அவங்க இன்னும் ஃபுல்லா குறைஞ்சிரும். அதான் மனம்ங்கிற எண்ணம் ஃபுல்லா குறைஞ்சிரும். அப்ப ம், ம். மனசுல போராட்டம் வந்தோன்னா திருப்பி உடம்பு வேலை செய்யறது மாறுது. அப்ப உங்கள்ட்ட வந்துதான் ஆகணும். ஓகேங்க சார். அப்புறம் அந்த பாயிண்ட்ல டெப்த் சொன்னாரு இல்லைங்க சார். நம்ம டெப்த்ன்னு சொல்லி ஒரு சொன்னாரு. நமக்கு ஆக்சுவலி லொகேஷன் தெரியும். ஆமாமா, டெப்த் வந்து எந்த ஆமாமா. அளவுக்கு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க சார். புரியல எனக்கு. அதாம்மா இதுல வந்து நீங்க ஒரு ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட போனீங்க அப்படின்னா என் பர்பஸ் என்னன்னா டிஃபன் சாப்பிட போனீங்கிறது காமனான வேர்டு. சரிங்களா? அதுல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணும்போது நீங்க இட்லி ஆர்டர் பண்ணீங்க, இன்னொருத்தர் தோசை ஆர்டர் பண்ணாரு, இன்னொருத்தர் பூரி ஆர்டர் பண்ணாருன்னு சொன்னா அதுல வெரைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 3 பேர்த்தோட நோக்கமும் என்னன்னா வயிறு நிறையணும் அப்படிங்கிறது நோக்கம். அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிற அக்குப்பஞ்சர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ம், அதை ம், ம். வந்து தொட்டா கூட குணமாயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு மெத்தடை அடாப்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்க ஒரிஜினல் சார். மெத்தட்ல எப்படின்னா அதனோட டைரக்ஷன், டெப்த்து, அப்புறம் அது வந்து எவ்வளவு நேரம் இது எல்லாமே அக்கௌண்ட்ல சேருது. ஒரு சேனல்ல வந்து இந்த டைரக்ஷன்ல போடணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போடணும் அப்படின்ட்டு எல்லாம் தான் இருக்குது. உண்மை வந்து அப்படிதான் டிசிஎம்ல இருக்குது. நம்ம சரிங்க சார். டிசிஎம் மெத்தடுக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஏன்னா டிசிஎம் மெத்தடை முதல்ல எடுத்தோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா அது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு குழப்பத்தை அதிகமா தரும். இதுல இருக்கிற ஆர்வத்தை குறைச்சிரும். அப்ப வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு 10 புள்ளி அல்ல 20 டாக்டரே சொல்லும்போது சொன்னாரு 86 புள்ளி தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா. 86 புள்ளி தெரிஞ்சா போதும்னு சொன்னா நம்ம கிட்ட 60 புள்ளி நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுல நீங்க டியூ 20 பாயிண்ட் ஒன்று எடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டீங்க சொன்னா அது 60ங்கிறது 65 புள்ளி வந்துடும். அப்ப அவர் சொல்ற கான்செப்ட்ல இன்னும் ஒரு 20 புள்ளி தான் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கும். சரிங்களா? அப்போ ஓகேங்க. அந்த புள்ளிகளை வச்சே நம்மளால செய்ய முடியும்னா நம்ம 60 புள்ளி வச்சே செய்ய முடியும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்ல இந்த டெப்த் எல்லாம் எப்படின்னா அவங்க ஆரம்பத்துல இன்வென்ட் பண்ணும்போது இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க. இப்பவும் அதனோட ரோல் இருக்குது. இல்லைன்னு சொல்லல. அது வந்து யாரு பயன்படுத்துறாங்க சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்க ம். சொல்லக்கூடிய நார்ம்ஸ் படி பண்ணினாதான் ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த அனஸ்தீசியா வந்து சிம்பிளா அக்குபஞ்சர்லயே பண்றாங்க, பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஓகே. அந்த அளவுக்கு நம்ம யாராச்சும் போய் செய்ய போறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க ம். பண்றதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை, அல்லது வேற ஏதாவது கண்ணுல இருக்கிற பிரச்சனை, தலைவலி அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பண்றீங்க. அதுக்கு இப்ப நீங்க கத்துக்கிட்ட மெத்தடு மோர் 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 தென் எனஃப். சரிங்களா? ஓகே. இதுவே இன்னொரு ஒரு 3 வருஷங்கிறது 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் சார். நாங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போய்க்கலாம். அப்படி போது நீங்க தாராளமா இன்னும் கொஞ்சம் கத்துக்கோங்க. சரிங்க சார். கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸே பண்ணாம, சார் இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நான் பிராக்டிஸ் பண்ண முடியுமானா, ஜென்மத்துக்கு பிராக்டிஸே உங்களால பண்ண முடியாது. டாக்டர் பேசும்போது சரி. முதல்ல ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்தாலே, அந்த பேஷண்ட் வந்து நீங்க தைரியமா ஒரு இடத்துல பாயிண்ட் குடுத்து அனுப்புவாங்க. அப்படி சொன்னாரா இல்லைங்களா? ஆமாங்க சார் கிளாஸ் சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு இல்லைங்களா? ஆமாங்க அப்ப சார். அந்த பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல, முக்கியமான பாயிண்ட் அவரே தானே சொன்னாரு. அதுக்கப்புறம் அத பத்தின ஸ்டடி நீங்க பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாரு இல்லைங்களா? ஆமாங்க சார். அப்போ அந்த இடத்துல ஆல் டுகெதர் என்ன அவர் மீன் பண்றாருன்னா, முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட டேட்டா நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயத்த கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா அதுல குழப்பம் வரக்கூடாது. அதான் நேத்து நம்ம சொன்னது. ஒரு சாரி கடைக்கு போனீங்க, ஒரு துணி எடுத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சாரி ஃபர்ஸ்ட் பாத்துருவீங்க. ஆனா ம். யாருமே அந்த துணி எடுத்துட்டு வர மாட்டாங்க. திருப்பி ஒரு 20 சாரி எடுத்து போட சொல்லி பார்த்துட்டு, திருப்பி அந்த சரி. ஃபர்ஸ்ட் சாரி யாராவது தொட வந்தாங்கன்னா, முதல் ஆளா இவங்க தான் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. ஏன் அந்த ஆமா. ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தீங்களா? அப்பவே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாங்க சார். ஆனா நம்ம மனசு ஏத்துக்காது இல்லையா?
அப்ப ஆமா நமக்குள்ள ஒரு கம்பாரிசன் வேணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த பேஸ் வந்து கண்டிப்பா உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த பேஸ் தான் எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த தகவல் எல்லாம் வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ஓ இப்படி இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம். பட் இவ்வளவு தெரிஞ்சாதான் என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. சரிங்க சார். அப்புறம் அந்த ரத்தம் உருவாகுதல் பத்தி சொன்னாங்கல்லங்க சார். அவர் 3 இதா சொன்னாங்க. கிட்னி ஆமா 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 ஆமா. நியூட்ரிஷன்ஷி அப்படின்னு சொன்னாங்க சார். ஆக்சுவலி நம்மளோட ஆமா நம்ம வந்து அந்த மண்ணீரல்ல இருந்து ரத்தம் அந்த மாதிரி நம்ம ஒரு படிச்சு வந்திருக்கோம். அதை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆமா. கன்ஃபியூஸ். நிலத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்குது. இல்ல நிலத்துல இருந்து ஆரம்பிக்குது. நிலத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளோட கான்செப்ட் படி நம்ம சார் 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 வெயிட் பண்ணுங்க, அவருக்கு கால் வெயிட் வந்திருக்கு. பண்ணுங்க, கால் வந்திருக்குமா இருக்குங்க மேம். இல்ல எனக்கு ஏதாவது இல்லைங்க மேம், வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். பிந்து மேம். சொல்லுடாமா மேம் நீங்க கூட டவுட் கிளியர் பண்றதுன்னா பண்ணுங்க மேம், சார் வர வரைக்கும். வந்துட்டோம். திடீர்னு நெட் போயிடுச்சு. ஓகேங்க சரி 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 கிடைச்சிருச்சுன்னு ஓகே நினைக்கிறேன். வச்சிருக்கேன். இப்போ வந்து ஓகே ஸ்கிரீன் வந்து நமக்கு வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ திருப்பி சொல்றோம். ஆமாங்க சார். ஸ்பிளீனோட ரோல்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒருத்தரோட ஸ்பிளீன் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்துல இருக்கிற வேல்யூ வந்து ரொம்ப தாறுமாறா இருக்கும். அப்ப ஓகேங்க ஸ்பிளீனை வந்து நம்ம கூல் பண்றதுக்கு நம்ம SP9 பாயிண்ட் கொடுப்போம். SP9 பாயிண்ட் கொடுத்தா ஸ்பிளீன் தானாவே கூல் ஆகும். கூல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அவரோட ரத்தத்தில் இருக்கிற வேல்யூஸ் கொஞ்சம் நார்மல் ஆகும். ஓகேங்க ஓகே. சார். ஆனா அந்த ஸ்பிளீன் உற்பத்தி பண்றதுக்கு அவருக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லைங்களா? அந்த ரா ஆமாங்க மெட்டீரியல் எங்க இருக்கும் சொன்னா நம்மளோட கிட்னி சொல்லக்கூடிய இதுல போன் மேரோக்குள்ளதான் இருக்கணும். எப்பவுமே நிலத்துக்கும் நீருக்கும் பயங்கர தொடர்பு இருக்குது. நிலம் நீர் 2 பேரும் எப்பவுமே பயங்கரமான பாண்டட் பர்சனா இருப்பாங்க. அப்ப ஓகே நிலத்தோட சக்தி நல்லா இருந்தும் போன் மேரோல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தோட கவுண்டிங்ல வேரியேஷன் இருக்கும். அதுல 2ஆ பிரிச்சுக்கலாம். எப்படின்னா ஒண்ணு மேனுஃபேக்சரிங் யூனிட் கம்பெனில ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது கம்பெனியோட ரா மெட்டீரியல்ல ப்ராப்ளம் இருக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது 2 தான் நம்ம ரத்தத்துக்கு அனலைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். அப்ப ரா மெட்டீரியல் ப்ராப்ளமா அல்லது கம்பெனியோட மெஷின் ப்ராப்ளமா அப்படின்னு பாருங்க. மெஷினுங்கிறது ஸ்பிளீனு, ரா மெட்டீரியல்ங்கிறது நீர், கிட்னி. ஓகேங்களா? இப்ப இது 2ல வேரியேஷன் வரும்போது நம்ம 2ஐயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்ல எனக்கு பசியெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா ஸ்பிளீனை விட்டுடுங்க, கிட்னியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல பசி தாறுமாறா இருக்குது, ரொம்ப அதிகமா சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது, ஆனா எனக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கு சொன்னா கண்டிப்பா ஸ்பிளீனை தான் நம்ம சரி பண்ண வேண்டி இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? சோ நீங்க வந்து எப்படின்னா இந்த நம்ம கொடுத்த புரிதலை வச்சுக்கோங்க. அவருக்கு ஓகேங்க டாக்டர் சொல்லக்கூடிய கான்செப்ட ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஓகே. கண்டிப்பாங்க சார். உங்களுக்கு இந்த மெத்தட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்த கண்டிப்பா. ஸ்டேஜ் வரும்போது நம்ம டாக்டரோட கான்செப்ட வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போலாம். சரிங்க சார். வேண்டாம் சொல்லல, அப்புறம் உள்ள போய்க்கலாம். சரிங்களா? சார் அப்புறம் அந்த அந்த செகண்ட் ஆஃப் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருந்ததுங்க சார். நோட்ஸ் எடுக்க முடியல. அந்த ஸ்லைடு ஆமா. ஃபார்மேட் கிடைக்குமாங்க சார்? ஸ்லைடு கிடைக்குமா தெரியல, வேணா நான் டாக்டர்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓகே. கிடைச்சிச்சுன்னா வாங்கி தரேன் உங்களுக்கு. ஏன்னா அவரு 4 மணிக்குள்ள முடிச்சாகணும். அதனால இருக்கிற டைம்ல அதுக்கு மேல ஸ்லைடு வச்சிட்டு இருக்க முடியாது. அது அதனால ஃபாஸ்ட் கண்டென்ட் எல்லாம் நகர்த்தி அத சார்ட்லாம் நோட் பண்ண முடியலங்க சார். ஃபாஸ்டா மூவ் ஆயிடுச்சு. அதான் பார்க்கலாம். அவர்கிட்ட அந்த கண்டென்ட் வந்து மெயில் பண்ண சொல்லி, ஏதாவது மெயில் பண்ணல, நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. அப்படி சரிங்க மெயில் சார். பண்ணுறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேம்மா. பெரியசாமி நீங்க பேசலாங்க சார்.
மணிகண்டன் சார் நீங்க பேசுங்க. சார் மணிகண்டன் சார். சொல்லுங்க மணிகண்டன். சார் இப்போ நான் அந்த டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் நம்ம கோர்ஸ் படிச்சிருக்கோம். சார் வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுத்திருக்காங்க. யாரும் நம்ம முத்துக்குமார் ஒரு நாள் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம 1 இயர் கிளாஸ் படிச்சதை வச்சுக்கிட்டு சார் சொன்னதையும் நம்ம மிஸ் பண்ணிக்கலாம். அவர் சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்றது நம்மளுடைய 1 இயர் கோர்ஸை பேஸா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் அது. ஸோ நம்ம படிச்சது வந்து ஸ்ட்ராங்கா, அதாவது 80% வந்து நம்மளுடைய கோர்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. 20% வந்து நீங்க சார் எடுத்தது நீங்க உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் என்னோட டவுட் என்ன அப்படின்னாக்கா, வாய்ஸ் கேக்குதா? ஒரு இறைச்சலா இருக்கு. கேக்குதுமா. வாய்ஸ் எரிச்சல் இருக்குன்னா யாராச்சும் ஆன்லைன்ல இருக்க இதுல இருக்கிறாங்களான்னு மட்டும் வந்து பாத்துக்கோங்க. எல்லாரையும் ஹோஸ்டால மியூட் பண்ண முடியல சார். ஆடியோ மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண மியூட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே ஓகே. இருக்கும். சார் உங்களோடதுல இருந்து தான் அந்த சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேங்க சார். மணிகண்டன் சார். என்னோடதாமா? என்னோடதான் மேம். சரி, வேற யாரதும் மைக் ஆன் ஆகலங்க சார். மைக் இல்ல உங்க மேம். 2 பேருக்கு. நீங்க கீழே பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு 4 பேரோட வீடியோ மட்டும் ஆன்ல இருக்கு மேம். அதை ஸ்டாப் பண்ணா சரியாயிரும் மேம். நான் அது பண்ணிட்டேங்க சார். தயாளன் பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டேன். கேட்கிறேன் சார். சார் ஆக்சுவலா வந்து முத்துக்குமார் சார் வந்து அதாவது பாயிண்ட் போடும்போது ஒரு வந்து உடம்புல வந்து ஒரு வைப்ரேட் ஆகும், இங்கேருந்து ஓடும் மேலேருந்து ஓடும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் லிவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கால்ல இருந்து மேல தலை வரைக்கும் அந்த மெரிடியன் பாயிண்ட் வந்து கால்ல ஸ்டார்ட் ஆகி மேல வந்து முடியும். யாங் வந்து பாத்தீங்கன்னா தலையில ஸ்டார்ட் ஆகி கால்ல வந்து முடியும். அவங்க என்ன சொன்ன அவங்களுடைய டவுட்டு, எனக்கு என்ன டவுட்னாக்கா, இப்போ நம்ம பாயிண்ட் போடும்போது அந்த ஓட்டம் இருக்குல்ல, அதாவது கிறுகிறுன்னு ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல, அது ஓடுனாதான் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதாவது இன் மெரிடியன் அந்த பைபாஸ் வழி ஓடணுமா, இல்ல வந்து மேலேந்து கீழே வரணுமா, இல்ல ஏதாவது ஒரு வைப்ரேட் ஆகணுமா? அதான் என்னோட டவுட்டு. நான் ஃபேஸ் பண்ணதுல வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து லிவர் 2 லிவர் 3 ஒரு தடவை கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வயிறுல மட்டும் அப்படியே சர்க்கிள், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க சார். ஸோ இதுதான் என்னோட இது சார். இல்ல வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டிமுலேஷனை ஃபீல் பண்றது சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அப்படிங்கறதெல்லாம் டிஃபால்ட்டா ஃபிக்ஸடு கிடையாது. நீங்க வந்து லிவர் மெரிடியன் வந்து காலில் லிவர் 1 ஆரம்பிக்குது, மேல் நோக்கி போகுது அப்படிங்கறதுனால அதே மாதிரி மூவ் ஆகுமா, அந்த லைன்ல போகுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சந்திரால நம்ம சொன்னா கிட்னி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துருந்தோம். அதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுலயே கூட ஃபுல் லென்த்துக்கு உங்களால அப்சர்வ் பண்ண முடியாது. டு த எக்ஸ்டெண்ட் மேபி ஒரு 6 புள்ளி 8 புள்ளி வரைக்கும் அல்லது 10 புள்ளி வரைக்கும் உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அவ்வளவுதான் நம்மளால அந்த எனர்ஜி லெவலை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி பாயிண்ட் பண்ண வயிற்றுல ஒரு பெரட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் கரெக்ட். அவ்வளவுதான். அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நீங்க வந்து அப்படி ஓடுனாதான் கரெக்ட், இதுல கீழே இறங்கினாதான் கரெக்ட் அப்படிங்கிற குழப்பமே வேண்டியதில்லை. நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற மெத்தடு 100% கரெக்ட். நிறைய பேத்துக்கு வயிற்றுல இப்படிதான் ஒரு ரொட்டேஷன் நடக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு பால் உருட்டுற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகும். அதுவே பெரிய சேஞ்ச் தான். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியோட ஃப்ளோ அப்படிதான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. ஓகே சார் கிளியர். பெரியசாமி சார் நீங்க பேசலாங்க சார். ஜெயந்தி மேம் நீங்க பேசுங்க. வணக்கம் சார். சார் நான் அந்த இதுல வரல நேத்து. ஆனா இது எனக்கு நான் வேற ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல ஒரு டவுட்டுங்க சார். அது கேட்கலாம்னு சொல்லி பண்ணேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். கேட்கலாங்களா சார்? கேளுங்க மேம். சொல்லுங்கம்மா, கேளுங்க. ஓகே சார். ஒருத்தர் பேஷண்ட் வந்து மேல் பேஷண்ட் சார். அவருக்கு வயிற்றுல பர்னிங் சென்சேஷன் இருக்கு. அது வந்து இப்போ 2வது மாசம் ஜனவரியில இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி, பிப்ரவரி, இப்போ மார்ச் முடிய போகுது. இவருக்கு வந்து பர்னிங் சென்சேஷனுக்கு அந்த சென்சேஷன் வரும்போது வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். ஆனா வாமிட்டிங் வரல.
வயிறெல்லாம் உப்பசம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உப்பசமாவும் இல்ல. கேஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ஏதாவது சாப்பிட்டா பயங்கரமா எரிச்சலா இருக்கு அப்படின்னுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஸ்டமக்கோட வாட்டர் பாயிண்ட் போட்டேன் சார். அப்புறமா SP6, SP36, ரென்டுவல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டேன். அவருக்கு அந்த நெஞ்சு குழியில வந்து கையே வைக்க உடல ரொம்ப டச் பண்ணாவே ரொம்ப வலி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அது ரெடியூஸ் ஆகல, மறுபடியும் பாயிண்ட்ஸ் ஹைட்ரோகாண்டியல் பெயின் அப்படின்னுட்டு அதுக்கு வேற பாயிண்ட்ஸ் மறுபடியும் அதே SP6, 9, ரென்டுவல், அப்புறம் ஹீட்டை குறைக்கிறதுக்கு லிவர் 2 அந்த மாதிரி LF11 எல்லாம் போட்டேன் சார். ஃபைனலா அப்சர்வ் பண்ணதுல அவருக்கு மில்க் ஐட்டம் எடுத்தா அந்த மாதிரி வந்தது. நீடில்ஸ் போடும்போது குறைஞ்சிடுச்சு. பட் மில்க் ஐட்டம் எடுக்கும்போது வருது. பால் குடிச்சா அதே போல அதிகமாகி போய் மோஷன் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஃப்ரீ ஆயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பத்துல இருந்து அப்சர்வ் பண்ணதுல பால் ஐட்டம் சேர்க்காம வந்தோம். நேத்து ஒரு சின்ன துண்டு சாக்லேட் சாப்பிட்டது மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். அப்ப இதுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது அந்த சாக்லேட் வந்து மில்க் இருக்கிற சாக்லேட்டு. சோ அது ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டதுக்கு மறுபடியும் சேம் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு தொண்டையில எதுவும் வித்தியாசம் இல்லையா மேடம்? தொண்டையில எச்சில் முழுகிறதுக்கோ மற்றதுக்கோ தொந்தரவு இல்லையா? இல்ல சார், தொண்டை நார்மலா தான் இருக்குது. நார்மலா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப வந்து இவரோட நீங்க சொல்லக்கூடிய சிம்டம் வைஸ்ல அவருக்கு வந்து என்னன்னா ஸ்டொமக்ல வந்து போதுமான டைஜஷன் இல்லை, அவ்வளவுதான். தயிர் சாப்பிட்டா ஆமாங்க தொந்தரவு சார். பண்ணது, சாக்லேட் சாப்பிட்டா தொந்தரவு பண்ணது அப்படின்னா டைஜஷனோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க பால் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாலுக்கு வந்து டைஜஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா தேவை அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லியாச்சு. அதே ஆமாங்க மாதிரி நீங்க சாக்லேட் எடுக்கும்போது சாக்லேட் வந்து ஒயிட் சுகர், அதுவும் புளிப்புத்தன்மை அதிகம், அதுவும் தொந்தரவு பண்ணுதுங்கிறது உண்மையாகுது. பாலும் புளிப்பு, சாக்லேட்டும் புளிப்போட கேட்டகரியில தான் சேருது. ஸோ இந்த புளிப்பான தன்மையான உணவுகள் எது கொடுத்தாலும் அவரோட உடம்பு ஜீரணம் பண்ண முடியல அப்படின் போது அவருக்கு நைட்டு தூக்கம் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்க சொல்ற சிம்டம் படி. பட் தூக்கம் நல்லா இருக்காங்கிறது ஒரு பார்த்து கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஓகே தூக்கம் சார். நல்லா இல்லை அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்னா நைட்டு உணவு வந்து அதிகமா எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நைட்டு வந்து இவரோட ஃபுல் மீல்ஸாவோ அல்லது ஹெவி ஃபுட்டோ இல்லாம மோஸ்ட்லி ஒரு சப்பாத்தி 6:30 2 சப்பாத்தி சாப்பிடுறேன். அத ஒரு 6:37க்குள்ள அவர் சாப்பிட சொல்லிடுங்க. ஆனா நான் தூங்க போறது 9 மணி 10 மணிக்கு தான் தூங்க போவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா அதுக்கு அந்த ஒரு 6:37க்குள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட போகும்போது நல்லா 2 டம்ளரோ 3 டம்ளரோ சூப் மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க. இப்ப இதுல என்ன நடக்கும், உடம்புக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க 6:37க்குள்ள சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த ஃபுட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு பொதுவாக ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிறது வைங்களேன். ஹெவி ஃபுட்டா இருந்தா 3 ஹவர்ஸ் ஆகும் வச்சுக்கோங்க. 3 ஹவர்ஸ் போது இவர் ஒரு 9 ஆர் 9:30க்கு சூப் தான் எடுக்கிறாரு. அந்த சூப் வந்து ஃபுட்டோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபுட் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரணம் ஆயிடும். ஆனா தூக்கம் உடனே வந்துடும். சூப் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கிறவங்க தூக்கம் வந்துடும். அந்த சூப்போட ஜீரணத்தோட டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, நைட்டு சூப்ல வந்து பெப்பர் போட்டனால பெப்பர் வந்து என்ன பண்ணும், நம்ம லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். உற்பத்தி சுற்று கட்டுப்பாடு சுற்று 2 இருக்குது இல்லைங்களா? அதுல கட்டுப்பாடு சுற்றுப்படி லிவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம லங்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்ப லங்ஸோட ஆற்றல் நீங்க அதிகப்படுத்திடுறீங்க. அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா லிவரை வந்து கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவருக்கு வந்து மார்னிங் வந்து நல்லபடியா மோஷன் போகிறதும் தூக்கம் டீப் ஸ்லீப் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. இது ஒரு நாள் இல்லாட்டினாலும் 3வது நாள் கண்டிப்பா சேஞ்சஸ் கிடைக்கும் இவருக்கு. அப்போ அந்த எனர்ஜி என்ன பண்ணும், காலையில வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு ஆற்றலை கொடுத்துரும். போதுமான ஆற்றல் இருக்கும்போது வயிற்றுல ஹெவி ஃபுட்டு போடாம ஃப்ரூட்ஸை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்க. இது எம்டி ஸ்டொமக்ல போயிட வேண்டாம்னு சொல்லிடுங்க இவருக்கு, இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு. அப்ப ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா போக வேண்டாம், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட சொல்லிடுங்க. அப்ப ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணும், அதுல இருக்கிற எனர்ஜி எடுத்து ஸ்பிளீனுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். அப்ப இவருக்கு காலையில எதுவும் சாப்பிடல, ஃப்ரூட் சாப்பிட்டனால ஒரு 12 மணிக்குள்ள பசி, அகோர பசி வந்துடும். 12, 12:30க்கு மேல இவரால கண்டிப்பா தாங்க முடியாது. இப்ப 12:30 மணிக்கு கொஞ்சம் நல்ல உணவா எடுத்துக்க சொல்லுங்க. பசி அதுல நல்லாவே இருக்கு. இல்ல அந்த பசி பொய் பசியா உண்மையான பசியா நமக்கு தெரியாது. அதனாலதான் இவ்வளவு தூரம் அவர் கேர் எடுக்க வேண்டியது இருக்குது.
ஓகே என் சார். வயித்துல எரிச்சல் இருக்குது சொன்னா பொய் பசியில சாப்பிடறவங்களுக்கு தான் எரிச்சல் வரும். ம்ஹ்ம். அதுதான் நம்ம சப்பாத்தி அசிடிக் அது அந்த கம்ப்ளைண்டா மாதிரி மாறுது. அது சாப்பிடுவோம் இல்ல நைட்டு. சப்பாத்தி சாப்பிடறாரு இல்ல நைட் அதுதான். நீங்க 7 மணிக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு, 7 மணிக்கு அப்புறம் சாப்பாடு கிடையாது ஸ்ட்ரிக்டா. ம்ஹ்ம். சாப்பிடறதா தான் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுற மாதிரி தான் சூப்பு மட்டும்தான், வேற ஃபுட்டே கிடையாது. ம். மார்னிங் வந்து இந்த ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 3 நாளைக்கு மட்டும் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃப்ரூட்ஸா கொடுத்துருங்க. மதியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க. அந்த ம். சாப்பாட்டுல வந்து பால் தயிர் சேர்த்தாம பாத்துக்க சொல்லுங்க. ம். சரி, இப்படி இருக்கும்போது என்னன்னா இவருக்கு வந்து பசியோட தாக்கம் ரொம்ப. ஆனா நீங்க கொடுத்த அந்த SP9ங்கிற பாயிண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ம். SP9 கண்டிப்பா தேவைப்படும். SP9 போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப வெயில் காலத்துல தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ வெயில் ஆமா. காலத்துல குளிர்ச்சியை சேர்த்துக்கலாம் உடம்புல. ம். குளிர்காலமா இருந்தா வெப்பத்தை சேர்த்த வேண்டி இருக்கும். ஸோ ம். SP9 பாயிண்ட் கொடுத்துருங்க. குளிர்ச்சியோட தன்மையினால நிலம் ம். கொஞ்சம் நல்லா சமாதானமாகும். மதியானம் சாப்பிட்டாலும் சமாதானமா இருப்பாரு. ம். ஈவினிங் பசியும் கொஞ்சம் நல்லா வரும். அந்த பசிக்கு சாப்பிடட்டும். சப்பாத்தி என்னமோ சாப்பிட்டுட்டு திருப்பி நைட் சூப் சாப்பிட சொல்லுங்க. இப்படி ம். 3ல இருந்து 5 நாளைக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் தர சொல்லுங்க. இந்த ம். 3ல இருந்து 5 நாள்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் எரிச்சல் இருக்கும். 3rd டே ம். எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். 4th டே 5th டே எரிச்சல் இருக்காது. ம். சரிங்களா? ஆனா அந்த டேட் நான் நோட் பண்ணி பால் அந்த அவாய்ட் பண்ணிடணும். பால் எல்லாமே ஹெவி ஃபுட் தான். அதனால பால் தயிர் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. ம். அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம்னு சொல்லிடுங்க. பர்மனண்டா கிடையாது. இப்போதைக்கு இந்த 5 நாளைக்கு மட்டும் வேண்டாம். அப்புறம் சேர்த்திக்கலாம்னு சொல்லி வச்சிருங்க. ம். இந்த 5 நாள் எப்படி டயட், இந்த 5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எப்படி இருக்காரு ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. ஃபீட்பேக்ல உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் வந்துருச்சு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. இந்த 5 நாளும் டெய்லி SP9 SP6 36 கொடுக்கலாம். ரென்டுவல். கொடுங்க. ரென்டோல் கொடுங்க. கண்டிப்பா தேவைப்படும். ம். ரென்டோல் அப்புறம் கிட்ட உங்களுக்கு பெயின் இருக்குது, CV13ல பெயின் இருக்கு அப்படின்னாலே அவங்களோட ஃபுட்டு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா கேஸோட ஸ்டேஜ்ல போய் ஒரு கம்ப்ரெஷன் வந்து மேல கொடுக்கும். அந்த மேல கொடுக்குற இடத்துல நமக்கு வந்து ஒன் வே வால்வ் ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. ஃபுட் பைப்ல போகும்போது யூனி ம். டைரக்ஷனல் வால்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த வால்வு கிட்ட ஒரு கம்ப்ரெஷன் வரும்போது எல்லாருக்கும் அந்த குழி, அதாவது நெஞ்சு குழி கிட்ட வலி வரும். அப்ப ஆ. வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா தொட்டாலே வலிக்குதுங்க, தொட வேணாங்க அப்படிம்பாங்க. ம். இன்னொரு விதமா இருக்கு. அது தண்ணியா மாறிடுச்சு சொன்னா அமுத்துனா வலிக்கும்பாங்க. ஃபர்ஸ்ட் ம். லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தொட்டாலே வலிக்குதுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா ம். அந்த இடத்துல காற்றை வந்து நம்ம எடுத்து ஆகணும். அந்த காற்றை நீங்க வெளியே எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம், நம்ம வந்து நைட் வந்து சூப்பு கொடுக்குறோம். சூப்பு ம். கொடுக்கும்போது அந்த ம். கார சுவையை வந்து அந்த காற்றை அழிச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நம்ம ம்ஹ்ம். வந்து துவர்ப்பு சுவை வந்து மதியான நேரத்துல சேர்த்த வேண்டியிருக்கும். அது இந்த செயின் தாண்டினதுக்கு அப்புறம் துவர்ப்பு சுவைக்குள்ள கொண்டு போகணும். அது அடுத்த வார ம். சைக்கிள்ல நீங்க துவர்ப்பு சுவை மதியானம் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ம். கேஸ் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு எந்தவித தொந்தரவும் அவருக்கு இல்லாம இருக்கும். ம். சரி, சரி. இப்ப ஒரு வாரம் இதை இது ட்ரை பண்ணி குடுத்துட்டு பாருங்க. ஆமா, அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த டயட்டை மாத்திக்கலாம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே. ராஜலிங்கமூர்த்தி நீங்க பேசலாங்க. சார் சொல்லுங்க. சார் பேசுங்க. சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். ஒரு 2 சந்தேகம் சார். அந்த நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப கையில நம்மளுக்கு மெரிடியன் ஆரம்பிக்குதுன்னு வைங்க சார். இப்ப எஸ்ஐ மெரிடியனே நம்ம சின்ன விரல்ல ஆரம்பிக்குது இல்லைங்களா, சுண்டு விரல். சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேட்டுட்டு நீங்க இருக்கேன். சரி சார். அந்த சுண்டு விரலோட இப்ப தளவு கட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு கணக்குல இருக்குதுன்னா அந்த மெரிடியன் போற பாயிண்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல வழி இருக்குமா சார்? இல்ல, என்ன கட் ஆயிடுச்சுன்னா சொல்றீங்க? தரவு கட் ஆயிடுச்சுன்னா என்ன மீன் பண்றீங்க? இல்ல ஒண்ணு பேஷண்ட் பார்த்ததே சொல்றேன். கீழே வந்து கால் வந்து ஸ்டொமக் மெரிடியன் ஆரம்பிக்கு இல்லைங்களா, 2வது இதுக்கு அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி உள்ள இருக்கிற எலும்பையே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த 2வது எலும்பு, 3வது எலும்பு, 2வது, 3வது, 4வது இந்த 3 இடத்துல இருக்கிற எலும்பு அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவருக்கு அப்படியே ஒரு பள்ளமாட்டம் இருக்கு கால்ல வந்து, கால் பாதத்துல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக் மெரிடியன் போற இடத்துல அந்த பிரச்சனை இருக்குதுங்க சார். வலிக்கிறது, ஊறுறது, அந்த மாதிரி ஒரு தன்மை, குத்துறத்தன்மை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அந்த மெரிடியன் அங்க கட் ஆகும் போது இந்த இடத்துல அந்த வலி வருமாங்க சார்? அந்த சந்தேகம் தான் சார். இல்ல, இப்ப நார்மலா வந்து நம்ம இதுல வந்து டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் சார் சொல்லியிருப்பாரு.
நம்மளோட சிசேரியன் பண்ணும்போது நம்ம ஸ்டொமக் மெரிடியன், கிட்னி மெரிடியன் எல்லாமே வந்து காயமாகும். அப்போ வந்து அந்த ஸ்டாக்னேஷன் நடக்கும், ஸ்டாக்னேஷன் அங்க நிற்கும். அந்த ஸ்டாக்னேஷன் நிக்கிறத வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து அப்படியே அதுக்காக நம்ம சி செக்ஷன் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. சி செக்ஷன் நெசசிட்டி வந்தா பண்ணதான் செய்வாங்க. அப்படி பண்ணா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஏரியால எந்த இடத்துல ஸ்காரோட இருக்குதோ அங்க வந்து அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி லேசா பதமா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த எனர்ஜி லாஸ் வந்து காம்பன்சேட் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து காலில் இருக்கிறவங்க மெட்டி விரல்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து இப்ப விரல் இது நீங்க ஒரு நெசசிட்டி இருந்தனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. இப்ப அதுக்காக திருப்பி நம்மளால அதுல இருந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த விரலை மட்டும் வெட் பண்ணி விட சொல்லிக்கோங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த ஸ்டொமக் மெரிடியனோட எண்ட் பாயிண்ட்ல ப்ராப்ளம் ஃபீல் பண்ணீங்க சொன்னா ஸ்டொமக் 36 பாயிண்ட் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மட்டும் பண்ணுங்க. அப்புறம் வந்து அந்த விரல வந்து ஈவினிங் நைட் தூங்கும் போதோ ஏதாச்சும் ஒண்ணுக்கு வந்து லேசா ஆயில் போட்டா இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் மசாஜ் பண்ணி விட சொல்லிடுங்க, போதும். ஓகே ஓகே. இப்ப மத்தவங்களுக்குலாம் அந்த கை விரல் கூட ஒருத்தருக்கு கை விரல் நுனி கட்டாயிருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு விரல் வந்து மோதிர விரல்ல நுனி வந்து கட்டாயிருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கட்டாயிரும். அவன் சின்ன வயசுல கேட்ல வந்து கை வச்சுக்கிட்டாப்ல. அந்த இடத்துல வந்து நம்ம மெரிடியன் கட்டாமல அந்த மாதிரி இருக்குங்களே சார்? இல்ல நம்ம மெரிடியன் கட் ஆகாது, திருப்பி சொல்றேன், மெரிடியன் கட் ஆகாது. ஈவன் அந்த கையோட லென்த் வரைக்கும் அந்த மெரிடியன் வந்து இன்டைரக்ட் ஃப்ளோ சொல்லி ஒன்று நடக்கும். நம்ம சார் குமார் சார் கிளாஸ்ல சொல்லும்போது சொன்னாரு, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கால் கட்டவரல் எடுத்ததுக்கு அப்புறம் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கால் கட்டவரல் இல்லாத பகுதியில என்னமோ எனக்கு ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத பார்த்திருக்காரு. அது பார்த்தது கேஸ் கொடுத்திருக்காரு, கிளாஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து மெரிடியன் வந்து தாண்டியும் போகும், அதனால அதை பத்தி ஒண்ணும் இல்லை. பட் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சைக்காலஜிக்கலா என்னன்னா, நீங்க ஒரு வெட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மசாஜ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது சொல்லும் போது அதை டெஃபினட்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ பண்றதுனால அவங்களோட அதாவது மனசுல வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை வருது. அதே சமயம் உடம்புலயும் அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ஓகேங்க சார். ஓகே சார். இன்னொரு சந்தேகம் சார், ஒரு சந்தேகம். ஒரு நேற்று வந்து ஒரு சம்பவம் சார். ஒரு சின்ன தம்பி, ஒரு 4 வயசு பையன், இப்போ சேர்ல இருந்துங்க சார் கீழே இறங்கும் போது என்ன ஆயிடுச்சு, சேர் ஹைட் தாங்க சார், கீழே இறங்கும் போது தலைகீழ கீழே விழுந்துட்டாப்ல. உடனேல அடி விழுந்து அப்படியே ஸ்பாட்ல மயக்கம் போட்டாப்ல, அன்கண்டிஷனுக்கு போயிட்டாப்ல. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு ஓடும் போது கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளேயே மறுபடியும் முழிப்பு வந்துருச்சுங்க. முதுகு தட்டி விடுங்க, முதுகு தட்டி விடுங்கன்னு நம்ம இல்லைங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபோன் பண்ணாங்க. முதுகு தட்டி விடுங்கன்னு சொன்னோன்னே முதுகு தட்டி விட்டாங்க. அங்க இருக்கிற பெரியவங்க முதுகு தட்டி விடுன்னு சொன்னோன்னே முதுகு தட்டினோடனே கொஞ்சம் அவருக்கு மூச்சு வந்துருச்சு, அந்த குழந்தைக்கு மூச்சு வந்துருச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான், அழுவலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க. அழுதுகிட்டு இருந்தா. அப்புறமேல கூப்பிட்டாங்க சார், நம்ம போய் கூப்பிட்டாங்க. பார்த்தேன் தெளிவா தான் இருந்தா. பேச சொன்னேன், ஒரு 1/4 மணி நேரம் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா எங்க அம்மா கூட பேசினாப்ல. அப்புறம் டச் மட்டும் கொடுத்துட்டு வந்தேங்க சார். நான் நேற்று கொடுக்கும்போது K1 மட்டும் தான் காய்ச்சி விட்டு, K1 D20 இது மட்டும் தான் கொடுத்தேன். குழந்தை 4 வயசு குழந்தை தான். K1 D20 தான் கொடுத்தேன். நல்ல ஒரு 4.5 மணி நேரம் சம்திங் 12:45 தூங்க ஆரம்பிச்சா ஒரு 5 மணிக்கு தான் எந்திரிச்சாப்லங்க. ஃபுல்லா தூங்கிட்டாப்ல. இன்னைக்கு காலையில தான் என்ன சொன்னாப்லீங்களா, அந்த கழுத்து சைடுல அந்த மொத்த நரம்பு இருக்கும் இல்லைங்க சார், 2 சக்கமும், அந்த நரம்பு பக்கமும் ஃப்ரண்ட்லயும் லைட்டா வலி இருக்குது. அந்த நரம்பு வந்து தொட விட மாட்டேங்கிறாங்களாமா. இந்த ஏரியா மட்டும் வலி இருக்குது, ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாமா அது என்ன கேட்டாங்க. வேற ஏதாவது தொந்தரவு இருக்குமா? ஆனா எல்லா வேலையும் செய்யறது எப்பயும் போலவே ஃப்ரீயா தான் இருக்கிறாப்லீங்களா. இந்த கழுத்து பகுதியில இருக்கிற அந்த நரம்பு மட்டும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். நார்மலா அது எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. மசில்ஸ் சில சமயம் ஸ்வெல்லிங் வரும். அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா தாராளமா வெயிட் பண்ணலாம். இல்லாட்டினா வார்மா வந்து வர ஒத்தடம் கொடுத்தா கூட அந்த இடத்துல இருக்கிற வீக்கம் தானாவே குறையும். இல்ல குழந்தையா இருக்கிறனால படபடப்பாவோ பதட்டமாவோ இருந்தாங்க அப்படின்னா தாராளமா போய் எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ பண்ணணும்னு ஃபீல் பண்ணிட்டு வர சொல்லிடுங்க. வேற ஒன்றும் பெருசா அலட்டிக்க வேண்டாம். ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். தங்கதுரை, நீங்க பேசலாங்க. சார் நான் தங்கதுரை பேசுறேன் சார். சின்ன டவுட் சார். இது சார் அன்னைக்கு நேற்று செஷன்ல எடுக்கும் போது முத்துக்குமார் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார் சார். நமக்கு நிறைய இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு காரணமே வந்து பிளட்ல வர்ற ஹீட்னால தான். அந்த ஹீட்டை வந்து நம்ம எப்பவுமே நார்மலைஸா பண்ணி வச்சுக்கணும்
அது இல்லைனாக்க எந்தெந்த இடத்துல உராய்வு தன்மை ஏற்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன், இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். இந்த ஷூ போடுறதுனால, செப்பல் இன்க்ளூடிங் எனக்குமே அந்த செப்பல் போடுறதுனால அந்த உராய்வு தன்மை ஏற்பட்டு அந்த ஸ்கின் லேயர் வந்து அப்படியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு சார். பிளாக் ஒயிட் கலர் வரும். அப்போ எனக்கு காலில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு சார். இது எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது சார்? எனக்கு ஒரு ஒரு புரிதலே இல்லை சார் அந்த இதில். ஆக்சுவலா இஷ்யூ என்னன்னு புரியுது சார், ஆனால் அதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். இப்போ நார்மலா உங்களோட ஷூ போடுற பேட்டர்ன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கும்? ஹலோ, நீங்க ஷூ போடுற பேட்டர்ன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கும்? ஹலோ சார், உங்க ஸ்பீச் கட்டாய் வந்தது, சொல்லுங்க. இல்ல சார், 2 மணி நேரம் இருக்கும் சார். ஆனா 2 மணி நேரம் போட்டாலுமே அந்த ஒர்க் அவுட் பண்றோம்ல சார், அதனால கொஞ்சம் அந்த உராய்வு தன்மை அதிகமா இருக்கும் சார். ரன்னிங் போகும்போது அந்த 2 ஹவர்ஸ் வந்து உராய்வு தன்மை வரும்போது அதுவே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்ல சார். இல்ல அதனாலதான் கேட்டேன் எவ்வளவு மணி நேரம் நீங்க 2 மணி நேரம் இருக்கும் ஷூவோட. சார். ஆனா ஆவரேஜா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு சார். 2 ஹவர்ஸ் மட்டும் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து செப்பல் மட்டும் தான் போட்டுக்கோங்க, ஷூ போட மாட்டீங்க. ஆமாங்க சார், கரெக்ட் சார். சரி, ஓகே. நார்மலா அந்த மாதிரி நேரத்துல திருப்பி ஒரு தடவை பேர் ஃபுட்ல கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க காஃப் மசில ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு காலோட டோல இருந்து படிக்கட்டுக்கு கீழே கால் வைக்கிற மாதிரி, அதாவது இந்த சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி அல்லது தையல் மிஷினை பெடல் பண்ற மாதிரி ஒரு படிக்கட்டுக்கு மேல ஏறி காலோட டோ மேல வச்சு காலை வந்து கீழே இறக்கிடணும். ஆங்கிளை வந்து கீழே இறக்கணும். அப்படி இறக்கும் போது என்ன ஆகணும், உங்க மசில்ஸ் கிட்ட ஒரு பெயின் வரும். அந்த பெயின் ஒரு 10 செகண்டுக்கு மேல ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். 10 செகண்ட் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி நார்மல் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 5ல இருந்து 10 முறை அந்த காஃப் மசில் கிட்ட ஒரு ஸ்ட்ரென்தன் சிஸ்டம் பண்ணிட்டீங்க சொன்னா இந்த பர்டிகுலரா நீங்க சொல்லக்கூடிய இந்த சோல்ல கால் பாதத்துல இருக்கிறதெல்லாம் தானாவே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃபுட் பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சுவலா செஸ்ட் கீழே வந்திருக்கு சார். அதே மாதிரி தான் நம்ம சொரியாசிஸ் ரிலேட்டடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சார். அது ஏன்னா அந்த ஸ்கின் அதுக்கு லேயர். வந்து நீங்க இல்ல அதுக்கு வந்து அவரோட பவல் மூமெண்ட் மோஷன் எப்படி போகுதுங்கிறத கேட்டுக்கோங்க. அதுல வேரியேஷன் இருந்தா அதை கரெக்ட் பண்ண சொல்லிடுங்க. ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே புரோட்டீன் நிறைய சாப்பிடுவாங்க. புரோட்டீன் நிறைய சாப்பிடும்போது என்னன்னா அந்த அளவுக்கு வந்து ஜீரணம் ஆகாம இருக்கக்கூடிய வயிறா இருந்துச்சு சொன்னா கண்டிப்பா மோஷன்ல சிக்கலை காமிச்சு கொடுக்கும். அப்ப அவர் அட்லீஸ்ட் டைமிங் மட்டும் புரோட்டீனை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபேட் சேர்த்து சொல்லுங்க. அந்த ஜீரணம் நல்லா இருந்ததுன்னா ஃபேட்டை சேர்த்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி புரோட்டீனுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாரும் இல்ல. அவங்க பேசவே இல்லைங்க சார். பெரியசாமி சார், நீங்க பேசணுமாங்க சார்? தெரியலங்க சார். அதுதான் அவர் லைன்ல இருக்காரா இல்ல வேற ஏதாச்சும் இதுல ஸ்கிரீன்ல கவனிக்காம இருக்காரான்னு தெரியல. சரி, ஓகேம்மா. வேற ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் கேசஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நேற்று வந்து நம்ம வகுப்பு உண்மையாலுமே வந்து டாக்டரோட அறிமுகம் வந்து அவரோட பாயிண்ட்ல அவரோட 40 வருஷத்தோட அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப வாஸ்ட் ஏரியாவை கொஞ்சமா எடுத்து கொடுத்தாரு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து குழப்பமான மனநிலை கொண்டு போயிட வேண்டாம். இந்த பேஸ் நம்ம பார்த்துட்டு இருந்து அந்த 1 வருட வகுப்புல நீங்க கத்துக்கிட்டதை வச்சு மட்டும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்ற அந்த நீடிலோட இன்சர்ஷனோட லென்த், டெப்த் இதெல்லாம் வந்து டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பிரைமரியான பார்ட்டு கிடையாது. இதெல்லாம் இருந்தா நல்லது, பட் இது பிரைமரி கிடையாது. அதனால நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டுமே வச்சு செஞ்சுட்டு அதுவே உங்களுக்கு ஒரு கட்டத்துல போர் அடிக்கும். ஒரு 8 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா போர் அடிக்கும். அப்போ நம்ம திருப்பி அதை ஸ்ட்ரென்தன் பண்றக்கோ அல்லது நாலேஜ் அப்கிரேட் பண்றக்கோ மெத்தடுக்குள்ள மாத்திக்கலாம்.
அதுதான் நம்ம பண்றது. அதனால வந்து நேத்து இவங்க பாரதி பேசும்போது கூட சொன்னாங்க, எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ட்டு. எப்பவுமே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் போதுதான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஆப்ஷன்ஸை நம்ம அதில் சேர்த்தி இருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர இது தெரிஞ்சாதான் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும்னு கற்பனை யாரும் பண்ண வேண்டாம். சரி, ஓகேங்களா? ஸோ மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் டைம் ஓடுனது தெரியல. ஸோ நம்ம மறுபடியும் வந்து அடுத்த வாரம் யாராச்சும் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்களேன். அந்த டாபிக்கை நம்ம குரூப்ல இருக்கிறவங்களே நான் அடுத்த வாரம் பேசலாமே. நிறைய பேர் கேசஸ் எடுக்கிறீங்க, பாக்குறீங்க. அதை அடுத்தவங்களுக்கு எங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் இல்ல? யாரு நாளை அடுத்த வாரம் அடுத்தது மண்டே யார் எடுக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 கேஸ் 3 கேஸ் சப்மிட் பண்ற மாதிரி பியூர்லி அக்குபஞ்சர் பேஸா இருக்கணும். யார் வேணா பேசுங்கப்பா. இத்தனை நீங்க பேர் வந்து 65 பேர் வந்து இதாயிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. சார் கேக்குற கேள்விக்கு பேசினா தானே நல்லா இருக்கும். நம்ம சார் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. டவுட்ஸ் கேக்குறீங்க, நிறைய கேசஸ் பாக்குறீங்க. சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு சந்தோஷ், நீங்க நிறைய கேஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சந்தோஷ்? சந்தோஷ் குமார் சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா, ரொம்ப பெரிய வணக்கம். இல்ல நிறைய கேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க அந்த கேஸ் சார் சப்மிட் ஆன் பண்ணி பண்ணக்கூடாது? வச்சுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல 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 மேடம். இல்ல 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 அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்ல, அது உடனே ஆன்சர் பண்ணாலும் லேட் ஆகும் ஜூம் மீட்ல. அது பரவாயில்ல. ரெக்கார்டிங் இல்ல ஸ்டாப் பண்ணி சந்தோஷ் நீங்க கரெக்ட், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சந்தோஷ், நாளைக்கு மண்டே வந்து நீங்க ஒரு டாபிக் எடுக்க முடியுமா? சார் இல்ல சார், நான் டாபிக் வேணாம், அட்லீஸ்ட் கேஸ் எடுத்து கொடுங்க. நீங்க நிறைய கேஸ் பாக்குறீங்கல்ல சந்தோஷ்? பாத்துட்டு இருக்கேன் சார். பட் அந்த எனக்கு இல்லம்மா, நீங்க என்ன நீங்க பட போறேன்னா ஒரு 2 கேஸோ 3 கேஸோ சொல்லி அதுக்கு என்ன ஃபுட் டயட் கொடுத்தா என்ன பாயிண்ட் பண்ண எப்படி சரியான மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அதை மட்டும் கொடுக்கலாமே. சரி சார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சு சிரமமா? அந்த அளவுக்கு போதும் 10 இல்ல மினிட்ஸ் இல்ல, அந்த நீங்க ஒரு ஒன்றும் அதுதான் நீங்க நீங்க 1 மணி நேரம் எடுக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களால கொடுக்க முடிஞ்சா கூட போதும். கண்டிப்பா சார். சரிங்களா? கண்டிப்பா ஸோ அப்ப இன்னொருத்தர் யாரோ ஒருத்தரை கூட ஆட் பண்ணி விட்டுட்டா போதுமே. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் வேற யாரு இன்னொருத்தரை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த தடவை வந்து நெக்ஸ்ட் வந்து சந்தோஷ் ஒண்ணு. சந்தோஷ், நீங்க இப்ப இருக்கிறது வந்து இதுக்கு ஒசூரா எப்படி? ஒசூர்ல தான் சார் இருக்கேன். ஒசூர் தானே? சரிங்க, சரி, ஓகே. என்கிட்ட உங்க பேர் போட்டு போட்டலாம், ஒசூர் சந்தோஷ் குமார்னு சொல்லிட்டு. வேற யாரு பண்ண சொல்லலாம்? சார் சிம்பிளான பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஹர்ஷினி சொல்லித்தரேன் சார். தர்ஷினிங்களா? ஹர்ஷினி. ஓகே சார். அப்ப அவங்களுக்கு யாருக்கு சார்? காஷ்மீரா ஹர்ஷினி இருக்காங்க சார். ஓகே ஓகே, சரி, அப்ப நோட் பண்ணி வச்சுக்கலாம் சார். காஷ்மீராவா? ஓகே ஓகே, கொடுக்கறதா. அதுதான் நமக்கு வந்து பியூர்லி அது வந்து போக அக்குபஞ்சர் அவங்களோட ஓரியன்டா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்றாங்க. ஓகே ஓகே, அதாவது எந்த சப்ளிமெண்டரி ஃபுட்டு அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வர வேண்டாம்னு சொல்லிடலாம். இது இந்த கண்டென்ட்டோட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளோட கான்செப்ட்லயே இருப்பாங்க. அதுவே அவங்கள சொன்னாதான் மற்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதை அப்போ அவங்களையும் மார்க் பண்ணிக்கலாம் சார். வேற யாராச்சும் ஒருத்தர் அடிஷனலா தேவைப்படுவாங்களா? வேற யாராச்சுமா? சார் சார் இவங்க 2 பேரும் பேசும்போதே வந்து டைம் இழுத்துரும்ல சார். இல்ல மேம், இல்ல ஒரு ஆளு 3 to சப்போர்ட்டிங் வச்சுக்கலாம் மேம். சப்போர்ட்டிங் ஒரு ஆளு வச்சுக்கலாம். பத்துல அப்படின்னா நமக்கு இன்னொருத்தர் வேணும். அதுக்காக தான் பார்த்தேன். அப்படி இல்லைன்னா அவங்க அடுத்த வாரம் தொடருவாங்க. அவ்வளவுதான். தங்கதுரை சார், என்னது நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு? ராஜலட்சுமி வரீங்களா? நீங்க எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார் அவரு தேங்க்யூ. பிரசன்னா அண்ணாவையும் சொல்லுங்கம்மா. சார் சேலத்துல இருந்து பிரசன்னா அண்ணாவையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லலாம் சார். கேஸ் ஸ்டடி. ஓகே, இப்ப அவர் இருக்காரா? அவர் தனியா, அவருக்கு வந்து மண்டே ஃப்ரீயா இருப்பாருங்களா? நான் சொல்றேன் சார், மண்டே அட்டென்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு நான் பாலாஜி சார் கிட்ட கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிடுறேன் சார். ஓகே, தகவல் இந்த வாரம் முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் கூட பண்ணட்டும் சார். சரி, எல்லாம் சொல்றீங்க, நீங்க ஏன் செய்யக்கூடாது? நீங்க அதை விட நிறைய செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, ஏகப்பட்ட கிளாஸ் எடுக்கிறீங்களே.
சார் நான் அது எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு தடவை பண்ணிட்டேன் சார். மத்தவங்க எல்லாம் பண்ணட்டும், நான் பண்ணணும்னாலும் பண்றேன் சார். ஓ எஸ் எஸ். அப்போ உங்க பெரிய ரிசர்வ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பிரச்சனை அவர்கிட்ட கேட்டு வச்சிருங்க. அவரும் ஓகேனாலும் நம்ம அவரையும் எடுத்துக்கலாம். சரி அப்படி சார். ஒரு இருந்துட்டாங்கன்னா நம்ம அப்புறம் அதை கண்டென்ட்டை போட்டு அவங்களோட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ பாலாஜி சார், அப்ப நமக்கு இப்போ 3+4 பேர் இருக்கிறாங்க சார். சந்தோஷ்குமார் ஒண்ணு, அப்புறம் இவங்க அர்ச்சனா ஒண்ணு, அப்புறம் பிரசன்னா ஒண்ணு, சேலம், அப்புறம் இப்ப இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க இவங்க காஷ்மீரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ராஜலட்சுமி இருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். ஸோ நம்ம வந்து அருள்குமார் வந்து யாராவது ஸ்கின் டிசீஸை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, அதுவும் பேசிக்கலாம். சரி ஓகே. இன்றைய டைம் வந்து உண்மையாலுமே 1 hour வந்து கொஞ்சம் நல்ல டிஸ்கஷன் நல்லா போயிட்டு இருந்தது. தயவுசெய்து மக்கள் எல்லாரும் நீங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிளினிக்கல்ல வரக்கூடிய என்ன விதமான இன்கன்வீனியன்ட், அதாவது டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பா நம்ம ஏஹெச்எஸ் சார்பா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணக்கு இதை பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிசீஸை பார்த்து பயப்பட தேவையில்லை, பேஷண்ட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. அழகான முறையில நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட செய்யுங்க. அது ஒண்ணுதான் எல்லாத்தோட தேவையும் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே நாங்க எதிர்பார்க்கறது வந்து ஏஹெச்ஏவோட லைஃப் டைம் மெம்பரா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஆசையா இருக்கும். இன்கேஸ் மெம்பர் இல்லாம இருந்தாங்கன்னா லைஃப் டைம் மெம்பர் கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ பிந்து மேடம், நீங்க அவுட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்தா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். யார் ராஜலட்சுமி மேடம், ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, நான் ஜெயந்தி சார். சார், இந்த அலோபதி டேர்ம்ல வர மெடிசன் நேம்ஸ் இருக்கு இல்லைங்களாங்க சார், அதுக்கும் நம்மளுடைய இதுக்கும் ரிலேட் பண்ணி சொன்ன எனக்கு வர பேஷண்ட் எல்லாம் இப்போ அலோபதி டேர்ம்லயே தான் சொல்றாங்க. அது நம்ம இதுக்கு நம்ம பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் சொல்ற மாதிரி பாருங்க சார். கண்டிப்பா மேடம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு சின்ன வேலையை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு அலோபதி டைம்ல அவங்க சொன்ன வேர்ட்ஸை மட்டும் காயின் பண்ணி வச்சுட்டு எனக்கும் பாலாஜி சாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம அலோபதி டேர்ம்ஸ் எடுத்தா இட்ஸ் லாங் டேர்ம்லாம், அதுவே வகுப்பு மாதிரி போய்கிட்டே இருக்கும். பாதி பேத்துக்கு தேவை இருக்கு, பாதி பேத்துக்கு தேவையே இருக்காது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 20ல இருந்து ஒரு 40 வேர்டு வந்து காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா, அந்த வேர்டை எப்படி பிரிக்கிறதுங்கிறத நாங்க முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம். அது பிரிக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அது மாதிரி எந்த வேர்டு வந்தாலும் நீங்களே உடனே 20 வேர்டு, ஒரு வேர்ட்ல இருந்து 20 வேர்டு உங்களால காயின் பண்ண முடியும். அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க அதை அவங்க சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தனியா வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் அண்ட் ரிப்போர்ட் ரீடிங்க்கு வந்து ஒரு தனியா ஒரு ஏஹெச்எஸ் சார்பா ஒரு கிளாஸ் பிளான் பண்ணிருக்காங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மேல சொல்றாங்கன்னா மே என்ன வீக்ல நம்ம தேர்ட் வீக்ல வரும். அதுவும் இருக்குது, கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டாக்டரே வந்து அலோபதி டாக்டரே வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, பாலாஜி சார். ஸோ அது 1 day கிளாஸ் இருக்கும், அது எங்க வைக்கிறது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி மகேஷ் சார் சொன்ன மாதிரி மெம்பர் நான் மெம்பர் இருக்கு. நான் மெம்பருக்கு வந்து லைஃப் மெம்பர் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன ஃபீஸ் பண்றோமோ அதுல டபுள் வருங்க அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து. அது வந்து ஃபுல் டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் ஏஹெச்எஸ் சார்பா பிளான் பண்ணிக்கிறாங்க. அதாவது லைஃப் டைம் மெம்பர் இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏஹெச்ஏவோட லைஃப் டைம் மெம்பருக்கு ஒரு ரேட்டும், நான் லைஃப் டைம் மெம்பரா இருந்தாங்கன்னா, அவுட் சைடரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டும் வரும். அதாவது லைஃப் டைம் மெம்பரா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட் கம்மி. எது மேடம்? இதுல மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல ஒண்ணும் இல்ல, உங்களோட டிகிரி சர்டிபிகேட் இப்போ எம்எக்கு பண்ணியிருந்தாலோ அல்லது டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் பண்ணியிருந்தாலும் அந்த டிகிரி சர்டிபிகேட்டும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் 2 போட்டோவும் வேணும். பிளஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து 5100 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டாங்க சொன்னா ஏஹெச்எஸ் சார்பா நடக்கிற எல்லா மீட்டிங்ஸ்லும் முதல்ல கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அந்த மெம்பர் எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் காரங்களுக்கு ஒரு 1500 rupees சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா மற்ற நான் மெம்பருக்கு 3000 rupees வரும். அதுதான் அதனோட வேரியேஷன். 3 மீட்டிங் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அந்த நாலேஜும் கிடைச்சிடும், மீட்டிங்கோட கண்டினியூஷனும் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை மேடம். பட் நீங்க அதுக்காக உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ண இல்லை. எதுமா சொல்லுங்கம்மா? மீட்டிங் எல்லாம் லைவ்ல தான் இருக்குங்களா, ஆன்லைன் இருக்காது? இல்ல ஆன்லைன்ல மினிமம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சில கண்டென்ட் பண்ண முடியும். ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு அந்த 1 day கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு அவ்வளவு ஸ்டஃப் கிடைக்கும் நமக்கு. அதுக்குன்னு அந்த 1 day ஸ்பெண்ட் பண்ணாத பொதுவாக சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவாங்க.
அதுல அந்த ஒன் டேல வந்து நீங்க வந்த பர்பஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பர்பஸ் தெரியும். ஓகே, இவ்வளவு நாலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அந்த கிளாஸ். ஸோ அது பரவாயில்ல, அது வரும்போது நீங்க பண்ணிக்கோங்க. மெம்பர் ஆகிட்டு அது இந்த லாபம் இருக்குது. பட் உங்களோட டவுட் இப்ப இருக்கிற டவுட், அதுக்காக ப்ராக்டிஸை நீங்க ஸ்லோ டவுன் பண்ண வேண்டாம். உங்க டவுட் என்ன இருக்கோ அதை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விடுங்க. அதுல இருக்கிற வேர்ட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறதுங்கிறத நாங்க கிளாஸ்ல சொல்லி தந்துடுறோம். சரிங்க ஆன்லைன்லயே சொல்லிடுறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ சார் 40 ஒரு டைம் ஒரு ஓட் ஆஃப் டைம் சொல்லிடலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சார் வந்து சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்மளுடைய ஆசான்கள் சொல்லியிருக்காங்க. தென் நம்ம எல்லாருமே எல்லா ஹீலர்ஸுமே நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த டிசிஎம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வருங்காலத்துல நம்மளுடைய நன்மைக்காகத்தான் அவங்க இத வழி நடத்துறாங்க. அத நம்ம மனசுல எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா, நம்மளுடைய இது ஆப்ஷன்ஸும் சொல்லிட்டோம்னா, நம்ம தான் நல்லா இருக்க போறோம். அவங்கள விட நம்ம வந்து இன்னும் தெளிவா இருக்கணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்காகத்தான் அவங்க வந்து இந்த வழிநடத்துதல் செஞ்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆசான்களுக்கு வந்து நம்ம எல்லார் சார்பாகவும் பெரிய ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கலாம். தென் இன்னைக்கு நடத்தி கொடுத்த சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்த நம்மளுடைய மகேஷ் ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நாங்க எங்க ஹீலர்ஸ் சார்பா வந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எல்லா ஹீலர்களுக்கும் ஏஹெச்ஏ சார்பா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம்.